Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள கீரை தான் இந்த முருங்கைக்கீரை. இந்த பொடி பார்த்தீங்கன்னா நீங்க 3 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். இது சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கீரை கட்டு இருந்தா கூட போதுங்க. இதோடைய இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. காம்பை தூர போட்டுருங்க. வெறும் இலைகளை மட்டும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நிறைய ஐரன் சத்து இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். முழுசா சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில நல்லா அலசிட்டு துணியில ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டு வாங்க. கீரையை கழுவாம டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இதை கழுவிட்டு துணியில நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதை காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இதை எப்படி செய்யலான்றது பார்ப்போம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்திருக்கேன். இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நாம இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க, இல்லைன்னா சாமான்கள்லாம் கருகிடும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுட்டு இதை 2 நிமிஷம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு மட்டும் லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஆப்ஷனல் தாங்க. நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். காரத்துக்கு 10ல இருந்து 15 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா 20 கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்க இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை கூட சேர்த்துக்கலாங்க. தனியா டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இதுல சேர்க்கல. தேவைப்பட்டா நீங்க அதை சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சாமானும் நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. கடைசியா இதுல 10 பல் அளவுக்கு பூண்டு, 3 கொட்டை அளவுக்கு புளியை இதுல சேர்த்துட்டு அடுப்பு தீயை அணைச்சிருங்க. இதோடைய சூட்லயே இதை நம்ம வதக்கிக்கலாம். இதோடைய சூட்லயே பூண்டும் புளியும் வெந்துருங்க. அடுப்பை அணைச்சிருங்க. இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதுக்குள்ள நாம கீரையும் வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த கீரையை இதுல நீங்க சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி இந்த கீரையை நல்லா நம்ம வறுத்துக்கணுங்க. கீரை பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் இதை வறுத்தா போதும். எக்ஸாக்டா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, கீரை எல்லாமே சுருங்கி உங்களுக்கு கையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கணுங்க. கையில ஒரு கீரை எடுத்து இந்த மாதிரி கிரஷ் பண்ணி பாருங்க. அப்படியே தூள் தூளா பொடியா கிரஷ் ஆகணும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இந்த சமயத்துல அடுப்பை அணைச்சிடுங்க. இது ஆறட்டும். ஆறின பிறகு நாம இதை அரைக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையும் கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பா அரைங்க. ரொம்ப சாஃப்டா அரைச்சிட வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. கையில எடுத்து பாருங்க. கொஞ்சம் கொரப்பா இருக்கணும். அப்பதான் சாப்பிடும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நாம இதுல வறுத்து வச்சிருந்த கீரையும் சேர்த்துட்டு பல்ஸ்ல 2 சுத்து மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க. ரொம்ப ஜாஸ்தி அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் பல்ஸ்ல 2 சுத்துங்க போதும். பாருங்க,
இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். நமக்கு அங்கேயும் இங்கேயும் கீரையும் தெரியணும். பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொரகொரப்பாவே இருக்கணும். அப்பதான் சாதத்துலயும் சரி, இட்லி தோசையிலலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாரி பொடியெல்லாம் செஞ்சு குடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.